2012 அட்டகத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல 2 கானா பாட்டு, அந்த 2 கானா பாட்டையும் கானா பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா படத்துலையும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கானா பாட்டாச்சு இருக்கும் அப்படின்ற லெவல்ல அந்த ட்ரெண்ட் இருக்குது. 2015 அந்த டைம்ல எனக்கு அந்த கானா பாட்டு மீது ஒரு பயங்கரமான ஒரு அஃபெக்ஷன் வருது. வா, இந்த கானா பாட்டுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு பயங்கரமான காதல் வருது. அப்போ தான் இந்த 90s வந்த கானா பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறேன். 2012க்கு அப்புறம் எப்படி ஒரு ட்ரெண்ட் மாறிச்சோ, எல்லா படத்துலையும் கானா பாட்டு இருக்குது அப்படின்றது ஒரு இது வந்ததோ, அதே மாதிரி 90s ஒரு வேவ் இருந்தது. அந்த வேவை கிரியேட் பண்ணது வந்து தேவா, இசையமைப்பாளர் தேவா அப்படின்றவர். அவருடைய சகோதரர்களோட அவர் செஞ்ச சம்பவங்கள் வந்து ஏராளம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 20 படங்களுக்கு மேலலாம் அந்த 3 பேர் சேர்ந்து பண்ணிடுறாங்க. தேவா, சபேஷ் அண்ட் முரளி. இதுல சில முக்கியமான பாடல்கள் நம்ம பார்த்துக்கலாம். உதய தியேட்டர்ல என் இதயத்தை தொலைச்சேன், கந்தை இருக்கும் இடம் கந்த கோட்டம், கொத்தாவல் சாவடி லேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ரொம்ப ஐகானிக்கான பாடல்கள் வந்து நமக்கெல்லாம் கேட்கும் போதே என்ன ஒரு வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். தேவாவுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனா அதுக்கு விட ஏதோ சம்திங் அதில் ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்கும். அது என்ன எலிமெண்ட் அப்படின்னு தேடி பார்க்கும்போது யார் இந்த பாடகர் அப்படின்னு பார்க்கும்போது தான் சபேஷ் அப்படின்றவர் வந்து எனக்கு அறிமுகமாறாரு. அந்த சபேஷ் அப்படின்றவர் யாரு, அவரு எனக்கு என்னென்ன சந்தோஷம், எந்தெந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அந்த சபேஷ் அப்படின்றவர் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பல பாடல்கள் அவர் பாடினதை வச்சு மட்டுமே நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். அத்தனை நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல எல்லாம் சபேஷ் என் கூட இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பட் அந்த சபேஷ் அப்படின்றவர் வந்து இப்போ உடல்நல குறைவா உயிரிழந்திருக்கிறாரு. இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் டு சபேஷ் அவர்களுடைய ஒரு ட்ரிபியூட்டா இந்த வீடியோ நாங்கள் இப்போ பண்றோம். யார் இந்த சபேஷ்? சபேஷ் அப்படின்றவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக்கல் ஃபேமிலியில பிறக்கிறாரு. அவருக்கு வந்து 2 சகோதரர்கள், தேவா அப்படின்றவரும் முரளி அப்படின்னு சொல்லிட்டு 2 சகோதரர்கள் வந்து சபேஷ்க்கு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1980கள் அந்த 70கள் அந்த டைம்ல ஒரு லேட் 70s அண்ட் ஏர்லி 80s பார்த்தோம் அப்படின்னா சினிமாவுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் பயங்கரமா சுத்துறாங்க. சென்னை ஃபுல்லாவே சுத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அதுல மூத்த சகோதரரான தேவாவுக்கு வந்து தூர்தர்ஷன்ல வேலை கிடைச்சிருது. அவர் வந்து தூர்தர்ஷன்ல வேலைக்கு பார்க்க போயிட்டாரு. ஆனா இந்த மற்ற 2 சகோதரர்கள் வந்து இல்ல, நான் இன்னும் சினிமாவுக்குள்ள எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1984 வந்து அந்த சினிமாவில் வந்து ஒரு மியூசிஷியன்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க. பல இசையமைப்பாளர்களுக்கு வந்து அவங்க கம்போஸ் பண்ணுற சாங்ஸுக்கு வந்து இவங்க வந்து ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது வருது. இப்படி இருக்க 1986 அந்த ஆண்டுல வந்து அவருக்கு இன்னொரு இசையமைப்பாளரோட ஒரு அறிமுகமாகுது. இந்த 2 டுவோக்கு, சபேஷ் அண்ட் முரளி அப்படின்ற இந்த டுவோக்கு வந்து இன்னொரு இசையமைப்பாளரோட ஒரு மிகப்பெரிய அறிமுகமாகுது. அந்த இசையமைப்பாளருடைய பெயர் வந்து இளையராஜா. கிட்டத்தட்ட தளபதி திரைப்படம் 1991 ரிலீஸ் ஆகுது. இந்த 5 ஆண்டுகளா இப்படி பல இசையமைப்பாளர்களுக்கு வந்து இந்த டுவோ, அந்த சபேஷ் முரளி அப்படின்ற ஒரு டுவோ வந்து மியூசிக் போட்டுட்டு இருக்கிறாங்க. 1986 அப்போ ஒரு இசையமைப்பாளர்கிட்ட ஒரு அறிமுகமாகுது. அந்த இசையமைப்பாளர் வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருக்காரு. கடலோர கவிதைகள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமா இந்த இசையமைப்பாளரோட படத்துக்கு மியூசிக் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இசையமைப்பாளருடைய பெயர் வந்து இளையராஜா. அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நிறைய படங்களுக்கு அவங்க மியூசிக் போட ஆரம்பிக்கிறாங்க. இசையமைப்பாளர் இளையராஜா வந்து அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பீக்ல இருந்தார். அவருடைய பீக்கஸ்ட் ஆஃப் பீக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு 10லேருந்து 15 படங்களுக்கு மேலேயும் ஒரு பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு படத்துக்கும் இவங்க வந்து மியூசிக் போட்டுட்டே இருக்கிறாங்க. பல மைல்ஸ்டோன் படங்களுக்குமே சபேஷ் முரளி அப்படின்ற இந்த டுவோ வந்து மியூசிக் போடுறாங்க. 1991 வரைக்கும். 91 தளபதி திரைப்படம் தான் இந்த டுவோ வந்து இளையராஜா அவர்களுடைய ஒர்க் பண்ண கடைசி திரைப்படமா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்துட்டோம்னா இந்த லேட் 80s வந்து தேவா அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டரா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் டிடியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர்கள் இல்லை, எனக்கு இன்னும் இந்த மியூசிஷியன் அப்படின்னு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற கனவு எனக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு இசையமைப்பாளராக உள்ள கிளம்புறங்கிறாரு. அவருக்கு சினிமான்றது புதுசு. சபேஷ் அப்படின்றவருக்கு வந்து சினிமா அப்படி கிடையாது. கடந்த ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை தேவாவுக்கு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேவா அவர்களும் அந்த டைம்ல ஒரு பயங்கரமான பீக்ல இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 படங்களுக்குலாம் கூட மியூசிக் போட்டிருக்கிறாரு. அந்த 20 படங்களுக்கு எப்படி தேவா ஒரு ஆளா மியூசிக் போட முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க கூட இருந்த 2 பேரும் தூண்கள் தான் சபேஷ் அண்ட் முரளி. சபேஷ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என்னன்னா, ஒரே டைம்ல சைமல்டேனியஸா பெங்களூர்ல ஒரு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும், சென்னையில ஒரு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும், ஹைதராபாத்ல ஒரு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும். நான் ஒரு பக்கம் மியூசிக் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன். இன்னொரு பெங்களூர்ல வந்து
முரளி பண்ணிட்டு இருப்பாரு, ஹைதராபாத்ல தேவா பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைம்ல நாங்கள் இந்த மாதிரிலாம் மியூசிக் போட்டிருந்தோம். தெலுங்கு படத்துக்கு ஒன்று, கன்னடா படத்துக்கு ஒன்று, தமிழ் படத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் சுற்றி வேலை செஞ்சோம். பல வருஷம் நாங்கள் டபுள் ஷிஃப்ட்லாம் வேலை பார்த்துருக்கோம். அதாவது தூக்கமே இல்லாமல் நாங்கள் 16 மணி நேரம் 18 மணி நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. இத்தனை விஷயங்களை இவ்வளோ 3 பேரும் சேர்ந்து பண்ண அந்த ஒரு வெற்றி தான் அந்த 90களில் தேவாவுடைய அந்த ஒரு ஆதிக்கம், ஒரு ஆட்சி அப்படின்ற இடத்துக்கு வழிவகுத்ததே இந்த 3 பேருடைய இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான். சபேஷ் இன் பர்டிகுலர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவருடைய வாய்ஸுக்குன்னு தனி ஒரு எனர்ஜி இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எஸ்பிபியோட வாய்ஸுக்கு ஒரு எனர்ஜி எப்படி இருக்குமோ, ஜேசுதாஸ் அவருடைய வாய்ஸில் எப்படி ஒரு தெய்வீகம் இருக்கும் அப்படின்ற நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி சபேஷ் அவர்களுடைய வாய்ஸுக்குன்னு தனி ஒரு எனர்ஜி இருக்குது. அவர் பாட ஆரம்பிச்சிட்டா சொன்னாலே போதும், அவர் பாட ஆரம்பிச்சிட்டா நம்மளை அறியாமலே நம்ம ஒரு டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்போம். அது நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம தைரியமாக ஆட முடியும். அப்படி தனியாக இல்லை, ஒரு கூட்டமாக இருக்குது, ஓகே ரைட்டிங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு ஏதுவான ஒரு இடம் இல்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கையில் இல்லையா காலையிலேயே தாளம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி உள்ள ஒரு வாய்ஸ் தான் சபேஷ் அவருடைய வாய்ஸு. இதை தாண்டி நம்ம சபேஷ் அவர்களை இந்த முரளி 2 பேரும் சேர்ந்து பல படங்களுக்கு இசையமைக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக சேரனோட ஒரு பயங்கர நெருங்கிய நட்புலேயே இந்த டுவோ இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சபேஷ் முரளி 2 பேரும் இணைஞ்சு ஆட்டோகிராஃப் மாதிரியான படங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இவங்க பண்ணுவாங்க. இன்னுமே பார்த்துட்டோம் அப்படின்னா பல படங்களுக்கு இவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டுமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா படத்தோடைய சோலை வந்து இவங்க எலிவேட் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லிடலாம். யூஸ்வலாகவே பாடல்கள் அப்படின்னா அது படத்தோட வைப்பில் இல்லைனாலும் பரவாயில்ல, அது ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம். பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அது அப்படின்னும் போது அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு சோல் இருக்குது. லெட்ஸ் சே அந்த படத்தோடைய எமோஷன்ஸ் என்னவோ அதை அப்படியே மெருகேற்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கும். அந்த இதில் இந்த டுவோ அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதை தாண்டி நிறைய சோல்ஃபுல்லான மெலடிஸுமே சபேஷ் அவர்கள் வந்து பாடி இருக்கிறாரு. ஓகே, மியூசிக் டைரக்டரா ஓகே ரைட் ஃபைன், அவங்க மியூசிக்காக இசையமைச்சிடலாம், ஓகே ஃபைன். ஒரு கானா பாட்டையும் எக்ஸ்பர்ட்டாக பாடுறவருக்கு வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மெலடியை எப்படி பாட முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் தவமாய் தவம் இருந்த படத்தில் வர்ற ஒரே ஒரு ஊருக்குள்ளே. அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ளே கேரி பண்ணுற எமோஷன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் வந்த பல பாடல்கள் வந்து கேரி பண்ணாது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பாட்டோட முதல் வரியிலேருந்து கடைசி வரி வரைக்குமே ஒரு அப்பா வந்து தன் மகன்களோட இருக்கிற அந்த எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றதில்ல. அந்த பாட்டை சபேஷ் அவர்கள் பாடுறாரு. இப்போ அந்த கொத்தாவல் சாவடி லேடி மாதிரி அவ்வளோ உதய தியேட்டர்ல இதயத்தை தொலைச்சேன் அப்படின்ற அந்த பாட்டை கேட்டு உடனே டான்ஸ் ஆட வச்ச அந்த சபேஷோட குரல் வந்து ஒரே ஒரு ஊருக்குள்ளே அப்படின்ற ஒரு பாட்டை பாடி நம்ம எல்லாரோட மனசையும் உருக வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்ச் உள்ள ஒரு சிங்கர் தான் சபேஷ் அவர்கள். இத்தனை பல சூப்பர் ஹிட் படங்களில் நிறைய அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆட்டோகிராஃப் பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் பரத்வாஜ் வந்து அதுக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. சாங்ஸ் எல்லாம் செம்ம ஹிட்டு. அந்த சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகும்போது அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நம்ம பெருசாக பேசலையோ அப்படின்ற ஒரு ஆதங்கமுமே இருக்கும். அந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னு தனி மவுஸ் இருக்குது. அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் படமே என்னன்னா ஒரு மாதிரியான ஒரு வைப்லேயே போயிட்டு இருக்கும். ஒரு பெயின் இருக்கும், ஒரு காதல் இருக்கும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒவ்வொரு எபிசோட்ஸாக அந்த படம் போகும். அந்த ஒவ்வொரு எபிசோட்ஸோட எமோஷன்ஸ் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அழகாகவே கேரி பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சபேஷ் அண்ட் முரளி. இது மாதிரி பல படங்களில் ரொம்ப சைலண்ட்டாக ஒர்க் பண்ண 2 பேரில் ஒரு முக்கியமான ஆள் தான் சபேஷ் அவர்கள். இன்னைக்கு விட்டு செல்கிற அந்த இடம் அப்படின்றது வந்து யாராலும் நிரப்ப முடியாத ஒரு இடமா தான் இருக்குது. ரெஸ்ட் இன் பீஸ் சபேஷ்.